How many types of interrogative pronouns who, whom, whose, which, what இந்த 5 வகையான ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்க பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தைகளை வைத்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படிங்கிற அழகான விஷயத்தை தான் இன்றைக்கி ரொம்ப எளிமையாக 2 நிமிஷத்தில் இந்த 5 டைப்பையும் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவதாக ஃபஸ்ட்டு டைப் ஹூ வந்து பார்க்க போகிறோம். ஹூ வந்து ரெஃபர்ஸ் டு பீப்புள் ஹூ இஸ் கம்மிங் டு த பார்ட்டி. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல யார் யாரெல்லாம் இங்கே வராங்க, யார் யாரெல்லாம் நாளைக்கு லீவு, யார் யாரெல்லாம் நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வராங்க, அந்த மாதிரியான இடத்துல கேட்கும்போது யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹூ பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ரொம்ப எளிமையாக ஹூ இஸ் கம்மிங் டு த பார்ட்டி. ஸோ இதான் எக்ஸாம்பிள். அவங்க அடுத்த டைப் பார்க்கலாம். ஸோ ஹூங்கிறது ஹூவோட சிமிலர் தான், பட் கொஞ்சம் ஃபார்மலாக, முறைப்படியாக, கொஞ்சம் மரியாதையாக ஒருத்தங்களை நம்ம வந்து கேள்வி கேட்கும்போது, இப்போது இந்த இடத்துல பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன, ஹோம் டிட் யூ இன்வைட், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணணும், யார் அப்படின்னு ஒரு மரியாதையாக கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹோம் பயன்படுத்தி கேள்விகள் கேட்கிறோம். வாங்க அடுத்த டைப் பார்க்கலாம். ஹூஸ் ஷோஸ் பொசஷன். ஓகேவா? இப்போது ஹூஸ் புக் இஸ் திஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு யாரோடது, இந்த பைக் யாரோடது, இந்த கார் யாரோடது அப்படின்னு கேட்கும்போது ஹூஸ் புக் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஆங்கிலத்தில். ஓகேவா? ஸோ ரொம்ப அருமையாக சிம்பிளாக 3 டைப் பார்த்துட்டோம். ஓகேவா? 4th டைப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. which refers to a specific choice among options. இப்போ நிறையா ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு கடைக்கு போகணும், நிறைய ட்ரெஸ் இருக்குது, அப்போ அந்த மாதிரி விச் ட்ரெஸ் டூ யூ லைக் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்க்கு நடுவில் எந்த ஆப்ஷன் உனக்கு வேணும்னு கேட்கும்போது எப்படி விச் யூஸ் பண்ணி நாம் ஆங்கிலத்தில் கேள்விகள் கேட்க முடியும். ஓகேவா? சூப்பராக. லாஸ்ட் டைப் பார்த்துடலாம். வாட் ஆஸ்க் ஃபார் இன்ஃபர்மேஷன் அபவுட் சம்திங். ஓகேவா? நமக்கு ஒரு தகவல் தேவை, அப்போ வந்து மெஜாரிட்டியாக வாட் யூஸ் பண்ணி கேட்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், வாட் இஸ் யுவர் நேம், இந்த மாதிரி நிறையா கேள்விகளை வாட் பயன்படுத்தி ரொம்ப சிம்பிளாக கேட்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.